இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட மொட்டைத்தோப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 15 குடியிருப்புகளுக்கு பொதுப்பணித்துறையினரால் சமைப்பிள்ளை தோட்டம் பகுதியில் சாலை பணிகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்ட சாலையோரம் வசித்த 7 குடும்பங்கள் மற்றும் லாஸ்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காவல் நிலையத்தின் அருகாமையில் உள்ள வாய்க்கால் பணிகளுக்காக அப்புறப்படுத்தப்பட்ட 4 குடும்பங்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் வீடில்லா 2 குடும்பங்களை சேர்த்து மொத்தம் 13 குடும்பங்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கான ஒப்புதல் 8/9/2025 அன்று மாவட்ட ஒதுக்கீட்டு குழுவினால் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று மேற்குறிப்பிட்ட 13 குடும்பங்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வீட்டு வசதி அமைச்சர் PRN திருமுருகன், அமைச்சர் A ஜான்குமார் ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் முதல் முறையாக மீன்வள மற்றும் மீனவ நலத்துறையின் சார்பில் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் கடற்கரையோரம் பெட்ரோல் பங்க் புதிதாக அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, மீனவ நலத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மீனவர்களுக்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து மீனவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் திருப்பணிக்குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் மற்றும் மீன்வளத்துறை இயக்குநர், துணை இணை இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். பைப்பர் மரம் நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற CB ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் BJP தலைவர் V. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் தமிழ் மாறன், புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண், பொதுச் செயலாளர் ஆடல் அரசன், விக்ரமாதித்தன், இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவரது சொந்த தொகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி ஏற்பாட்டில் வாதனூர், சோம்பட்டு, PS பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சரின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினர். தொடர்ந்து 2000 நபர்களுக்கு ஹாட் பாக்ஸ், 500 நபர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் கண்ணன், சேகர், குணா, கார்த்திகேயன், குமார், சிவராமன், மணிகண்டன், காத்தவராயன், ஜெயமூர்த்தி, கார்த்திகேயன், ரஜினி, ஏழுமலை, வேல்முருகன், சபாபதி மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் பாஜகவினர் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் கடந்த 10 நாட்களாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டாடினர்.
அதன் ஒரு பகுதியாக பிறந்தநாள் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் அடிமுட்ட தொண்டனுமாகிய ரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார். மேலும் அதைத் தொடர்ந்து ரத்தினம் ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்றிணைந்து பிரம்மாண்ட சாக்லேட் மாலை அணிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், அமைச்சரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வகுப்பறை பற்றாக்குறை அறிந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் நடவடிக்கை எடுத்து கூடுதலாக 2 வகுப்பறைகள் சுமார் 36 லட்சம் மதிப்பில் பணி மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் ராமச்சந்திரன், பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா, பள்ளி தலைமை ஆசிரியர் பரமேஸ்வரி, இந்த பள்ளியின் ஆசிரியர்களும் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் திவாகர், நீலகண்டன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். Okay. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய கண்தான விழாவாகவும் செப்டம்பர் 8 அன்று கண்தான நாளாக இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி ஜிப்மர், அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி, ஜோதி கண் வங்கி ஆகியவை இணைந்து கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. புதுச்சேரி காமராஜர் சிலை அருகிலிருந்து புறப்பட்ட கண்தான விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண் தானத்தின் அவசியத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு வாசகங்களுடன் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று கடற்கரை காந்தி சிலையில் நிறைவடைந்தது. கடற்கரை காந்தி திடலில் பேரணியை வரவேற்ற டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மாணவ மாணவிகள் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகளின் உறவினர்களுக்கு மற்றும் நோயாளிகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. 1 வார காலமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தலைவர் கரண், செயலாளர் அசோக், ஹெரிடேஜ் தலைவர் மோதிக்குமார், செயலாளர் பாலாஜி கணேஷ், வெங்கட், ஜெயன், அமர்நாத், நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் கிளை அலுவலகம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் செயல்பட்டு வந்தது. இந்நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு பல மடங்கு லாபம் தருவதாகவும், அதன்படி புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் சைக்கிள் பயன்படுத்துகின்றனர். அதனால் எங்களிடம் ரூபாய் 4.5 லட்சம் முதலீடு செய்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 52.250 வருவாயாக கிடைக்கும் என்றும், பின்னர் 9 மாதங்களுக்கு பிறகு முதலீடு செய்த மொத்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என கவர்ச்சிகரமான திட்டங்களை விளம்பரப்படுத்தியது. இதனை உண்மை என நம்பிய புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சார்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் சுமார் 50 கோடிக்கு மேல் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. சில மாதங்கள் கூறியபடி மாதந்தோறும் பணத்தை திருப்பி செலுத்திய நிலையில் திடீரென அசல், வட்டி என எதுவும் தராமல் முறைகேடு செய்கிறது என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார்கள் சென்றன. அதன் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த நிறுவனத்தில் அதிரடி சோதனை செய்ததில் கணக்கில் வராத ரூபாய் 2,50 லட்சம் பணம் சிக்கியது. அதிக அளவு பணம் கைப்பற்றப்பட்டதால் அமலாக்கத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அமலாக்கத்துறை சென்னை பிரிவின் இணை இயக்குநர் நளினி ரவிகிருஷ்ணன் தலைமையில் வந்த அதிகாரிகள் சைக்கிள் நிறுவனத்தை சோதனை செய்து லேப்டாப், ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ் உள்ளிட்ட
முக்கிய ஆவணங்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். மேலும் இவ்வழக்கு சைபர் கிரைம் போலீசாரிடமிருந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாற்றப்பட்டதுடன் கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் பண பரிவர்த்தனை செய்து வந்த 10 வங்கி கணக்குகளை முடக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இரண்டாவது குற்றவாளியான புதுச்சேரி மண்டல மேலாளர் அஜய் முருகனிடம் நடத்திய விசாரணையில் முதல் குற்றவாளியான கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி நிஷாத் அகமது சென்னையில் பதுங்கியிருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து நேற்று வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். அதில் 20க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளில் பல கோடி ரூபாய் உள்ளதும் பல மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் மோசடி செய்திருப்பதும் தெரியவந்தது. மேலும் தமக்கு கர்நாடகாவில் கோ ஃப்ரீ சைக்கிள் என்ற தொழிற்சாலை இருப்பதாக நிஷாத் அகமது தெரிவித்த நிலையில் அது விசாரணை அதிகாரியை ஏமாற்றுவதற்காக ஒரு நாள் வாடகைக்கு எடுத்து தொழிற்சாலை இயங்குவது போல் போலியாக செட்டப் செய்தும் தெரியவந்தது. மேலும் கடந்த 2018ஆம் ஆண்டு கேரளா மற்றும் பெங்களூரில் லிங்க் லைன் பைக் என்ற பெயரில் MLM பாணியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது அமலாக்கத்துறையினருக்கு தெரியவந்ததை தொடர்ந்து அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.